பிரியமானவர்களே, யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்தாரை எச்சரிக்கும்படி அவன் செல்லுகிறான். நினிவே பட்டணத்தாரை 40 நாட்களுக்குள் இந்த பட்டணம் கவிழ்க்கப்படும், தேவன் உங்களை அழித்து போடுவார் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனம் பேசுகிறான். தேவன் சொன்னபடியே பேசுகிறான். பிரியமானவர்களே, இதே யோனா தேவனை நன்கு அறிந்து வைத்திருந்தார். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள் என்ன என்பதை இந்த யோனா நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருந்தான். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நினிவே பட்டணத்து மக்களும் தேவனை நன்கு அறிந்து வைத்திருந்தார். ராஜா முதல் கொண்டு இந்த தேவனை குறித்து நன்கு அறிந்து தெரிந்து வைத்திருந்தார்கள். இந்த நினிவே பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறார் என்று தெரிந்த உடனே அத்தனை ஜனங்களும் இந்த யோனா சொன்ன வார்த்தையை நம்பினார்கள், விசுவாசித்து உடனேயே அவர்கள் மனம் திரும்பி பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் அவர்கள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் நின்று கதற ஆரம்பித்தார்கள். ராஜா அரியணையில் இருந்து இறங்கி தன் ராஜ வஸ்திரத்தை கழட்டி வைத்து ரெட்டுடுத்தி சாம்பலிலே அவன் உட்கார்ந்து தேவனை நோக்கி புலம்ப ஆரம்பித்தான். ஏனென்றால் இந்த தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். அவர் யாரையும் அழிக்க விரும்ப மாட்டார், யாரையும் கொல்ல விரும்ப மாட்டார். மனிதனுக்கு தீங்கு செய்ய அவர் விரும்பாத தேவன் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். தேவன் அவர்கள் ரெட்டுடுத்தி அவர்கள் தேவ சமூகத்துக்கு முன்பதாக வந்து அழுது புலம்பினதை கண்டு அவர்கள் தங்கள் தீமைகளை, தங்கள் பாவங்களை விட்டு அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனை நோக்கி கதறின பொழுது என் தேவன் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டாராம். இதை கண்ட யோனா அவன் சொல்லுகிறான், அதற்காகத்தான் நான் தர்ஷீசுக்கே ஓடினேன். ஏனென்றால் நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு தேவன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அது மாத்திரமல்ல, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்பதை நான் அறிவேன் என்று சொன்னார். அவர்களை, நீங்கள் எப்படி உங்கள் தேவனை அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் தேவனை குறித்து நீங்கள் எவ்வளவாய் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? இது மிக முக்கியம். பாருங்க, நீ பாவம் செய்து விட்டாய், நீ அக்கிரமம் செய்து விட்டாய், இனி தேவ சமூகத்துக்கு நீ போகக்கூடாது, அவர் உன்னை மன்னிக்க மாட்டார், உன்மேல் கடிந்து கொள்ளுவார், உன்மேல் சாபம் வரும், உன்னை அழித்து விடுவார், உனக்கு தண்டனை கொடுப்பார் என்றெல்லாம் பிசாசானவன் உன் காதுகளிலே சொல்லுகிற பொழுது, உன் செவிகளிலே, உன் இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளாதே. நீ உண்மையாய் மனம் திரும்புகிற பொழுது, உன் இருதயத்தை தேவனுக்கு என்று கொடுக்கிற பொழுது, மனம் திரும்பி உன் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட மனதாய் நீர் இருக்கிற பொழுது, என் தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார், உன்னை மன்னிப்பார், உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுவார், உன்னை மறுபடியும் கட்டுவார், உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பார். பிரியமானவர், இதுதான் என் தேவனுடைய சுபாவம். ஆக நீங்க எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை விட்டு விடுவேன் என்று சொல்லி மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் நிற்கிற பொழுது, என் தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார், உங்களுக்கு மறுவாழ்வு தருவார்.